Hello students, now we are going to see 10th standard social science geography part unit 5 India population transport communication and trade இந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் என்ன அப்படின்னா வாட் இஸ் மைக்ரேஷன் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ் இது கேட்குறாங்க. வாட் இஸ் மைக்ரேஷன் அப்படின்னா இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜியன்ஸ் அண்டு டெரிட்டரிஸ். மைக்ரேஷன் அப்படின்னா இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜியன்ஸ் அண்டு டெரிட்டரிஸ், இதுதான் மீனிங். அதோடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இன்டர்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் பிட்வீன் த கண்ட்ரிஸ். அதாவது இட் கேன் பி இன்டர்னல் அப்படின்னா வித்தின் எ கண்ட்ரி, இன்டர்நேஷ்னல் அப்படின்னா பிட்வீன் த கண்ட்ரிஸ். இதுதான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், இன்டர்னல் மைக்ரேஷன், இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன்ஸ். ஓகேவா? இப்போ மைக்ரேஷன் அப்படின்னா இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜியன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன்னா இட் கேன் பி இன்டர்னல் மைக்ரேஷன் அண்டு இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், ரைட் எனி 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ். ரயில்வேஸுடைய அட்வான்டேஜஸ் எனி 4 அட்வான்டேஜஸை கேட்குறாங்க. அதில் 4 பாயிண்ட் இதில் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா ரயில்வேஸ் ஆர் considered as the backbone of the surface transport system of India. Railways are considered as the backbone of the surface transport system of India. This is first point. Second point, it promotes national integration by bringing people together. Second point, it promotes national integration by bringing people together. This is second point. Third one, it also promotes trade, tourism, education, etc. Third one என்ன அப்படின்னா it also promotes trade, tourism, education, etc. Third point. Fourth one, railways help in the commercialization of the agriculture sector by facilitating the bulky movement of perishable goods. கூட்ஸுங்கிறது நம்ம எழுதிக்கலாம். அது இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். railways help in the commercialization of the agriculture sector by facilitating the bulky movement of perishable goods. Okay va? Next, third one. Third question அப்படின்னா write a note on pipeline network transports in India. இதில் ஒரு 3 பாயிண்ட் நம்ம குறிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா pipelines provided a very convenient mode of transport to connect oil and natural gas fields, refineries and to the markets. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். pipelines provided a very convenient mode of transport to connect oil and natural gas fields, refineries and to the market. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், the initial cost of flying pipeline is high but subsequent running cost is minimum. Second point என்ன அப்படின்னா the initial cost of laying pipeline is high but subsequent running cost is minimum. Third point என்ன அப்படின்னா oil field in upper Assam to Kanpur. oil field எங்கே இருக்குன்னா in upper Assam to Kanpur வரைக்கும் ஒரு லைனு, from Salaya in Gujarat to Jalandhar in Punjab. இது another one. And gas pipeline from Azira in Gujarat to Jagadishpur in Uttar Pradesh. இது another one. இப்போ ஆயில் ஃபீல்டு, கேஸ் பைப்லைன், இது 4மே இருக்குது. ஓகேவா? இப்போ 4 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், ஸ்டேட் த மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் த மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா நமக்கு இன்லேண்ட் வாட்டர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நேஷ்னல் வாட்டர்வே 1. இது என்ன அப்படின்னா இட் எக்ஸ்டெண்ட் பிட்வீன் ஹால்டியா அண்ட் அலகாபாத், மெஷர்ஸ் 1620 கிலோமீட்டர் அண்ட் இன்க்ளூட்ஸ் த ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் த கங்கா, பாகிரதி, ஹூக்ளி ரிவர் சிஸ்டம். இது வந்து நேஷ்னல் வாட்டர்வே 1. நேஷ்னல் வாட்டர்வே 2 என்ன அப்படின்னா this waterway includes the stretches of Brahmaputra river between Dhubri and Sadaya, a distance of
891 கிலோமீட்டர். இது நேஷ்னல் வாட்டர்வே 2. அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வாட்டர்வே 3. திஸ் வாட்டர்வே எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் கொல்லம் அண்டு கோட்டபுரம் in the state of Kerala. It is the first national waterway in the country with 24-hour navigation facilities along its entire stretches of 205 km. ஓகேவா, இதான் 3 national waterways. அடுத்து 5th question. What is communication? What are its types? ரெண்டு கேட்குறாங்க. கம்யூனிகேஷன் என்ன, அதோடைய டைப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. Communication is a process that involves exchange of information, thoughts and ideas. இதுதான் கம்யூனிகேஷன். அதாவது இன்ஃபர்மேஷனை, தாட்ஸை, ஐடியாஸை அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். திஸ் இஸ் கம்யூனிகேஷன். டெக்னாலஜி டஸ் ஒண்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ஸ். டெக்னாலஜி டஸ் ஒண்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ஸ். இதோடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் இஸ் கேட்டகரைஸ்டு இன் 2 பர்சனல் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன். 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இது. ஒன்று பர்சனல் கம்யூனிகேஷனு, இன்னொன்று மாஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா, இதான் 5th கொஸ்டின். அடுத்து 6th கொஸ்டின். டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா என்னென்னு கேட்குறாங்க. ட்ரேட் கேரிடு அண்ட் பிட்வீன் 2 or more countries is called international trade. Trade carried on between 2 or more countries is called international trade. It is also called as external trade or foreign trade. It is also called as external trade or foreign trade. Third point, export and import are 2 components of international trade. Export and import are 2 components of international trade. Fourth point, waterways and airways play a vital role in this type of trade. Waterways and airways play a vital role in this type of trade. Foreign currency is involved in international trade. Foreign currency is involved in international trade. This is 7th question. State the merits of roadways. State the merits of roadways. First point, it is highly suitable for short distance services. It is highly suitable for short distance services. Second point, it is comparatively easy and cheap to construct and maintain roads. It is comparatively easy and cheap to construct and maintain roads. Third point, road transport system can be established easy contact between farms, fields, factories and markets and can provide door-to-door transport services. Road transport system can be established easy contact between farms, fields, factories and markets can provide door-to-door transport services. Last point, it is used by all sections of people in the society. It is used by all sections of people in the society. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் இருக்கக்கூடிய 7 கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்துருக்குறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.